ஹெயின்ஸ் கெச்சப் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஈவன் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் கூட ஹெயின்ஸ் கெச்சப் பாட்டில்ல சாதா கெச்சப்பை ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்களேன், சாப்பிடுறவங்க என்ன ஹெயின்ஸ் கெச்சப் இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? இது நமக்கு ஒன்றும் இல்லை, ஆனா ஹெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ப்ராப்ளம். ஏன்னா இதை சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம். எங்க வீட்டில் ஜெப்டோ பேக்ஸ் நிறைய இருக்கு. ஜெப்டோல வாங்கின பேக்ன்றதுனால அடுத்த தடவை ஜெப்டோல வாங்கும்போது தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? எங்க அம்மா அதை குப்பை போடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹெயின்ஸ் விஷயத்துல இது அவங்களோட பிராண்ட் ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்றதுனால ஹெயின்ஸ் ஃப்ராட் அப்படின்னு ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது சூப்பரான விஷயம். ஏன்னா ஒரு செட்பேக்கை ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிட்டாங்க. எந்த கெச்சப்பா இருந்தாலும் ஹெயின்ஸ் பாட்டில டேபிள்ல வச்சாதான் உங்களுக்கே கெத்து. அப்போ இட் ஹாஸ் டு பி ஹெயின்ஸ்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற நரேட்டிவை சோஷியல் மீடியால, பில்போர்ட்ஸ்ல, நியூயார்க் டைம்ஸ் மாதிரியான மேகசின்ஸ்லாம் பரப்புனாங்க. எந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஹெயின்ஸ் பாட்டில ரீஃபில் பண்றாங்களோ அவங்களெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண சொல்லி சோஷியல் மீடியால அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. ஃபேன்ஸ் பண்ணாங்களோ இல்லையோ, பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபுட்டேஜ் மாதிரி இவங்களே 4-5 ஃபுட்டேஜஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தனி வெப்சைட்டை போட்டு அதுல கூட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ரெஸ்டாரண்ட்ஸை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கம்ப்ளைண்ட் வந்த ரெஸ்டாரண்ட்ஸ்க்குலாம் ஃப்ரீயா ஹெயின்ஸ் பாட்டில் ஷிப் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தேன்னா நானே அந்த வெப்சைட்டுக்கு போய் என் ரெஸ்டாரண்ட்டே கம்ப்ளைண்ட் அடிச்சிருப்பேன். ஆக்சுவலி இந்த கேம்பெயின் செம்ம சக்சஸ். இதுக்கப்புறம் ஹெயின்ஸ் 33 புது ரெஸ்டாரண்ட் டீல்ஸை க்ளோஸ் பண்ணாங்க. சேல்ஸ் 8% இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னமும் டாப் கிரியேட்டிவ் கேம்பெயின்ஸ் லிஸ்ட்ல இந்த கேம்பெயினை மென்ஷன் பண்ணாம இருக்க மாட்டாங்க.